எந்த துறையா இருந்தாலும் பெண்கள் ஆண்களுக்கு சளைத்தவர்கள் இல்ல அப்படின்றதுக்கு உதாரணமா திகழ்றாங்க கரூரை சேர்ந்த விஜயலட்சுமி. கனரக வாகனங்களுக்கு பஞ்சரோட்டும் இவரை பத்தின ஒரு செய்தி தொகுப்பு. இவர்தான் பஞ்சரோட்டுவதில் பெயர் பெற்ற விஜயலட்சுமி. எத்தகைய கனரக வாகனமாக இருந்தாலும் அதன் டயரை அனாயாசமாக கழட்டி பஞ்சரோட்டி மாட்டிவிடுகிறார். கரூர் மதுரை நெடுஞ்சாலையில் சுக்காலியூர் என்னும் இடத்தில் 25 ஆண்டுகளாக பஞ்சரோட்டும் தொழிலில் ஈடுபட்டுள்ள விஜயலட்சுமி தன்னம்பிக்கைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறார். திருமணமான சில வருடங்களிலேயே கணவர் விபத்தில் சிக்கிக்கொள்ள குடும்பம் நடத்த என்ன செய்வதென்று தெரியாமல் கைப்பிசைந்து நின்ற போதுதான் பஞ்சரோட்டும் தொழில் தனக்கு கை கொடுத்ததாக கூறுகிறார் விஜயலட்சுமி. ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல வேலை போயிடுச்சு. அப்போ வீட்டிலையே முடங்கி போய் கிடந்தாரு. என்ன வேலை செய்யறது, என்ன பண்ணுறது, ஒன்றுமே புரியல. எல்லாரும் செத்து போயிடலாமான்னு கூட கேட்டார். அப்போ நான் சொன்னேன், எதுக்கு சாகணும், நான் இருக்கிறேன், கவலைப்படாதீங்க. எனக்கு 53 வயசு ஆகுது. 30 வயசுலேருந்தே செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் பஞ்சர் ஓட்டுற வேலை. லோ ப்ரெஷர் தான் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு தைரியம் வரணும். பஞ்சர் ஓட்டுவது மட்டுமல்ல, டிராக்டர் மூலம் தன்னுடைய தோட்டத்தில் தானே உழவு பணியும் செய்கிறார். இரவு பகல் என்று பாராமல் எந்த நேரத்திலும் சலிப்பில்லாமல் வாகனங்களுக்கு இவர் பஞ்சர் ஓட்டி தருவதாக வாகன ஓட்டிகள் கூறுகின்றனர். எனி டைம் வந்தாலும் 12 மணியாக இருந்தாலும் 1 மணியாக இருந்தாலும் 2 மணியாக இருந்தாலும் சரி, எனி டைம் வந்து எழுப்புனா உடனே எந்திரிச்சு எங்களுக்கு ஓட்டி கொடுத்துருவாங்க. அதனால எங்களுக்கு எப்பவும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஆண்களை செய்ய தயங்கும் இந்த தொழிலை சவாலாக ஏற்று செய்வது தங்களுக்கு வியப்பு தருவதாக கூறுகிறார் டிராக்டர் ஓட்டுநர் குமார். பஞ்சர் கடை பொம்பளைகளுக்கு பார்க்காங்க, ரொம்ப திறமையாக பார்க்காங்க. நாங்கள் நைட்டு வருவோம், வந்து பஞ்சர்னு சொன்னோம்னா பார்ப்பாங்க, பஞ்சர் பார்ப்பாங்க. பஞ்சர் பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருப்போம், கலச்சி அவங்களா பார்த்து அவங்களா வண்டியில் மாற்றி ஃபிட் பண்ணி விட்டுருவாங்க. துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல் தன்னம்பிக்கையுடன் எதிர்நீச்சல் போட்டு சாதனை பெண்ணாக திகழும் விஜயலட்சுமி கௌரவிக்கப்பட வேண்டியவரே. பஞ்சர் ஓட்டும் தொழில் முதற்கொண்டு விவசாய தொழிலும் சரி, வீட்டு வேலையும் சரி, அனைத்திலுமே தனது சிறப்பான முறையை கையாண்டு வருகிறார். இவரை மத்திய மற்றும் மாநில அரசுகள் உடனடியாக கௌரவிக்க வேண்டும் என்பதே இப்பகுதி சமூக ஆர்வலரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. அன்பழகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.